பொண்ணுங்களை கை நீட்டி அடிக்கிறது தப்புதான். ஆனா ஆர்த்தி சொன்னது உண்மைதான். நீ பெண் எண்ணத்துக்கே ஒரு கலங்கொண்டி. ராஜேஷ், ராஜேஷ் என்ன மன்னிச்சிருங்க. நான் இதெல்லாம் வேணும்னே செய்யல. அது என்னன்னா, நான் உங்களை ரொம்ப விரும்புறேன்ல, அதனாலதான். நீ முதல்வர்கிட்ட தள்ளி சொல்றது புரியலையா உனக்கு? ஞாபகம் வச்சுக்க ரிஷிதா, என் புருஷன், என் குழந்தை, இவங்கதான் என்னோட உலகமே. நீ திரும்பவும் என் விஷயத்துல இந்த மாதிரி நடந்துக்கிட்டேன்னா உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. நான் என்ன செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதை நான் செஞ்சிருவேன். யார் எங்க இருக்கான்னு சொல்லு. சொல்ல ரிஷிதா, இல்ல நான் உன்னை உயிரோட எரிச்சிருவேன். நீ என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோ. நான் அதை சொல்லவே மாட்டேன். சொல்ல மாட்டியா? வேணா ஆர்த்தி, இந்த மாதிரிலாம் பண்ணாத. நான் சொல்லிடுறேன். அது ஆர்யா, ஆர்யா உன் கூட தான் இருக்கான். உன்னுடைய வீட்ல. எங்களோட வீட்லயா? எங்க வீட்லயா? ஆமா, அது பிரதீப்பும் பிரீத்தியும் குழந்தைய தத்தெடுத்தாங்கல்ல, அதான் அவங்களுடைய குழந்தை. நீ போய் சொல்ற. நான் உண்மையதான் சொல்றேன். அதான் உன்னுடைய ஆர்யா. என்னங்க, நம்ம குழந்தை நம்ம வீட்ல இருக்காங்க. நம்மளால கண்டுபிடிக்க முடியலையே. என்னங்க, ரிஷிதா வேற பிரச்சனையை உண்டாக்குறதுக்குள்ள நம்ம உடனே வீட்டுக்கு போகணும். நம்ம ஆர்யாவை காப்பாத்தணுங்க. இல்லன்னா ரிஷிதா, ரிஷிதா, ரிஷிதா நில்லு. ரிஷிதா, ரிஷிதா. என்னங்க, ரிஷிதா போயிட்டாங்க. நாம அவளை போய் பிடிச்சே ஆகணும். இல்லன்னா அவ உண்மையான ரூபத்தை நம்ம வீட்டுல யார்கிட்டயும் சொல்ல முடியாது. என் கூட வாங்க. என்னங்க ப்ளீஸ், புரிஞ்சுக்க முயற்சி. I love you, ஆர்த்தி. என்னங்க, ரிஷிதா போயிட்டு போறா. நம்மளோட ஆர்யாவுக்கு ஒண்ணும் ஆகாது ஆர்த்தி. அவன் நிச்சயம் நல்லாதான் இருப்பான். ஆர்த்தி, கல்யாணத்து அன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்தேன். எல்லா பிரச்சனைகள்லயும் எல்லா கஷ்டங்கள்லயும் நான் உங்களுக்கு துணையா இருப்பேன்னு. ஆனா ஆர்த்தி, இன்னைக்கு வரைக்கும் நீங்க அந்த சத்தியத்தை காப்பாத்திக்கிட்டு வரீங்க. உண்மையா சொல்றேன் ஆர்த்தி, இன்னைக்கு நீங்க மட்டும் இங்க வரலன்னா என்ன நடந்திருக்குன்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் உங்க முகத்தை என்னால பார்த்திருக்கவே முடியாது ஆர்த்தி. நான் செத்து போயிருப்பேன். இல்லைங்க, இந்த மாதிரி நடக்க கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருப்போம்னு நம்ம சத்தியம் பண்ணிருக்கோம். அப்புறம் ஏன் இப்படி யோசிக்கிறீங்க? ஆர்யா காணாம போனதுக்கு அப்புறம் உங்களோட அன்பு திரும்பவும் எனக்கு கிடைக்காம போயிடுமோன்னு பயந்தேன். ரிஷிதா நிறைய முயற்சி பண்ணா நம்ம 2 பேருக்கு இடையில நிறைய பிரச்சனை வரணும்னு. அதுல அவ ஜெயிக்கவும் செஞ்சா. ஆனா நம்ம உறவு அந்த கடவுளால ஏற்பட்டது. கடவுள் ஏற்படுத்தின நம்ம உறவை யாராலையும் பிரிக்க முடியாது. அந்த அளவுக்கு சக்தி எந்த மனுஷனுக்கும் கிடையாது. இன்னைக்கு அந்த கடவுள் கருணையால நமக்கு ஆர்யா கிடைச்சிருக்கான். நீங்களும் கிடைச்சிட்டீங்க. போதும், எனக்கு வேற எதுவும் வேண்டாம்.
ரிஷிதா இப்படி நடந்துப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. ஆனா ஒரு விஷயம் தெரியுமா, யாரோட மனசு சுத்தமா இருக்கோ, யார் மனசுல கடவுள் இருக்காரோ அவங்கள யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. அதனாலதான் இந்த உலகத்துல தாய கடவுளா நினைச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஆர்த்திக்கு அவளோட குழந்தை திரும்ப கிடைச்சிருச்சு. எங்க எல்லாரோட ஆசீர்வாதம் எப்பவும் உன் கூட இருக்கும். ஆனா உன்னோட இந்த தாய் பாசம் தான் உனக்கு இவ்வளவு பெரிய தைரியத்தை கொடுத்திருக்கு. நீ நிச்சயமா எப்பவும் தோத்து போக மாட்ட. கடவுள் அருளால இந்த சந்தோஷம் எப்பவும் உனக்கு நிலைச்சு இருக்கணும். இன்னைக்கு நீ உன்னோட புருஷனை ரிஷிதா கிட்ட இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்ட. உன்னோட ஆர்யாவையும் கண்டுபிடிச்சிட்ட. என்னோட பார்வையில இந்த உலகத்திலேயே எல்லாரை விட நல்ல மனைவியா தாயா நீ என் கண்ணுக்கு தெரியுற. விதியோட விளையாட்ட பாருங்களேன். ஆர்யா கிட்னாப் ஆனதுக்கு அப்புறமும் அவன் இந்த வீட்டுலதான் இருந்திருக்கான். பிரீத்தியோட மடியில குழந்தையா தவழ்ந்திருக்கான். இது அதிசயம்னு சொல்லாம வேற என்ன சொல்ல முடியும்? ஆமா, இந்த நாள் நம்ம குடும்பத்துல உள்ள எல்லாருக்கும் மறக்க முடியாத நாள். நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்கம்மா. ராஜேஷுக்கும் ஆர்த்திக்கும் அவங்க குழந்தை கிடைச்சிட்டா, ரிஷிதாவோட சுயரூபமும் வெளியே வந்துருச்சு. இனிமே நம்ம வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இருக்காது. ராஜேஷ் சித்தப்பா, ஆர்த்தி சித்தி, இங்க பாருங்க, அவங்களை வரவேற்க யாரு வந்திருக்காங்கன்னு. எப்பெல்லாம் நான் உன்னை என் நெஞ்சோட சேர்த்து அணைச்சுக்கிறேனோ அப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்புறம் நீங்களும் அம்மா கிட்ட வந்த உடனே அமைதி ஆயிடுவீங்க. நீங்க உங்க அம்மாவை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆனா உங்க அம்மா உங்களை அடையாளம் கண்டுபிடிக்கல. ஐம் சாரி. பிரீத்தி, நீங்க எல்லாரும் ஆர்த்தி அக்காவுக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்களோட ஆரியா கிடைச்சிட்டான்னு சந்தோஷமா இருக்கீங்க. ஆனா யாருமே என்ன பத்தி கவலைப்படல. எதை பத்தியுமே யோசிக்காம ஏன் சந்தோஷத்தை பறிச்சு அந்த ஆர்த்தி அக்கா கிட்ட கொடுத்துட்டீங்க. இது தப்பு பிரதீப், தப்பு. ஆரியா வளர்ப்பது நாம தான். லீகலி நாம தான் அவன் பேரண்ட்ஸ். ஆர்த்தி அக்கா தான் அவனை தொலைச்சிட்டாங்களே. நான் தானே அவனை இங்க கூட்டிட்டு வந்தேன். நான் அவனை ஆர்த்தி அக்கா கிட்ட கொடுக்க மாட்டேன், கொடுக்கவே மாட்டேன். பிரீத்தி, அந்த மாதிரிலாம் இல்ல. நான் சொல்றது ஒரு விஷயம் கேளு. எனக்கு நல்லா தெரியும் உன் மனசுல என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு. இந்த கொஞ்ச நாள்லயே நீ ஆரியா மேல அளவு கடந்த பாசம் வச்சுட்ட. ஆனா ஒரு குழந்தை மேல வச்சிருக்கிற அன்பால டெஸ்பரேஷன், செல்ஃபிஷ் ஆயிடக்கூடாது. நாம தான் ஆரியாவை அடாப்ட் பண்ணிருக்கோங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனா அவனோட உண்மையான அம்மா ஆர்த்தி அணியாச்சே, அவன் அவங்க கிட்ட தான் இருக்கணும். ஒரு அம்மா கிட்ட இருந்து அந்த குழந்தையை பிரிக்கிறதுக்கு நமக்கு எந்த உரிமையும் இல்ல. புரியுதா? இல்ல பிரதீப், நான் ஆரியாவை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறேன். என்னால அவனை விட்டு கொடுக்க முடியாது பிரதீப். பிரீத்தி, நீ அவன் மேல பாசம் வச்சிருக்கிறது உண்மைனா ஆரியா அவன் அம்மா கிட்ட போறது தப்புன்னு நீ நினைக்க கூடாது. எல்லாம் தெரிஞ்சிருந்தும் கூட அந்த குழந்தையை நாம பிரிக்கிறது ரொம்ப தப்பு. உண்மையான அன்புங்கிறது ஒருத்தங்களை சேர்த்து வைக்கிறதுல தான் கிடைக்கும், பிரிச்சு வைக்கிறதுல இல்ல. எனக்கு நல்லா தெரியும் நீ ஆரியா மேல அளவு கடந்த பாசம் வச்சிருக்க. ஆனா அதுக்காக நீ அவனை அவங்க அம்மா கிட்ட இருந்து பிரிக்க கூடாது. புரியுதுல்ல? இந்த ரிஷிதா எங்க போனா? அவளை ஏன் நீ போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கல ஆர்த்தி? விஜய், நீ சொல்றது சரிதான். இந்த மாதிரி ஆளுங்களை விடவே கூடாது. அவங்கள எப்பவும் நம்பவும் முடியாது. நாளைக்கு ஏதாவது புது பிரச்சனையை உண்டாக்கலாம். நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் வரா மாதிரி ரிஷிதா கண்டிப்பா நடந்துக்க மாட்டா. அதையும் மீறி அவ பிரச்சனை பண்ணானா கண்டிப்பா அன்னைக்கே அவ ஜெயிலுக்கு போகணும்னு அவளுக்கு நல்லா தெரியும். நீங்க சரியா தான் சொல்றீங்க. ரிஷிதா திரும்பவும் இந்த மாதிரி நடந்துக்க மாட்டா. ஆனா இந்த விஷயம் ஆகாஷுக்கு தெரிஞ்சா அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாருங்கிறத நினைச்சுதான் எனக்கு பயமா இருக்கு.
ஆகாஷ் ரிஷிதா மேல உயிரையே வச்சிருக்காரு. அவளை ரொம்ப விரும்புறாரு. ஆனா ரிஷிதா தான் ஆர்யாவை கிட்னாப் பண்ணாங்கிற விஷயம் அவருக்கு தெரிய வந்தா, உங்க மேல ஆசைப்பட்டது அவருக்கு தெரிய வந்தா, இவருக்கு மயக்க மருந்து கொடுத்து நடந்தது அவர் உடைஞ்சு போயிடுவாரு. ஆகாஷ், ஆகாஷ், இப்ப நடந்தது எல்லாத்துக்கும் ராஜேஷ் மேல எந்த தப்பும் இல்ல. அது ரிஷிதா தான். நான் சொல்ல வரத முதல்ல முழுசா கேளுங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஆகாஷ், நான் சொல்றது தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க ராஜேஷ். என் பொண்டாட்டி செஞ்ச இந்த அநியாயத்துக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னா எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. பிடிவாதக்காரி, அவ குணமே இப்படிதான். ஆனா எங்க அண்ணி அப்படி இல்லை, நான் ரொம்ப நல்லவங்க. நீங்க 2 பேரும் என்ன பொறுத்த வரைக்கும் ராமர் சீதை. அண்ணே, யார் நினைச்சாலும் சரி உங்க 2 பேரையும் பிரிக்கவே முடியாது. ஆனா அந்த முட்டாளுக்கு தான் இந்த விஷயம் புரியவே இல்லை. ஒரு அம்மாவா நீ என்னை இன்னைக்கு பெருமைப்படுத்திட்ட ஆகாஷ். இருக்கட்டும்பா, நல்லா இரு. ஆர்த்தி அக்கா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்க்கா. உங்க ஆர்யா உங்களுக்கு கிடைச்சிட்டா. கொஞ்ச நாளாவே நீங்க ரொம்ப கஷ்டத்தோட தான் வாழ்ந்துட்டு இருந்தீங்க. இது எனக்கு நல்லா தெரியும். ஃபைனலி ஒரு அம்மாவுக்கு அவங்க குழந்தையும், அந்த குழந்தைக்கு அதோட அம்மாவும் கிடைச்சிட்டாங்க. பிடிவாதக்காரி, அவ குணமே இப்படிதான். ஆனா எங்க அண்ணி அப்படி இல்லை, நான் ரொம்ப நல்லவங்க. நீங்க 2 பேரும் என்ன பொறுத்த வரைக்கும் ராமர் சீதை. அண்ணே, யார் நினைச்சாலும் சரி உங்க 2 பேரையும் பிரிக்கவே முடியாது. ஆனா அந்த முட்டாளுக்கு தான் இந்த விஷயம் புரியவே இல்லை. ஒரு அம்மாவா நீ என்னை இன்னைக்கு பெருமைப்படுத்திட்ட ஆகாஷ். இருக்கட்டும்பா, நல்லா இரு. ஆர்த்தி அக்கா,
நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்க்கா. உங்க ஆரியா உங்களுக்கு கிடைச்சிட்டா. கொஞ்ச நாளாவே நீங்க ரொம்ப கஷ்டத்தோட தான் வாழ்ந்துட்டு இருந்தீங்க. இது எனக்கு நல்லா தெரியும். ஃபைனலி ஒரு அம்மாவுக்கு அவங்க குழந்தையும், அந்த குழந்தைக்கு அதோட அம்மாவும் கிடைச்சிட்டாங்க. என்னையே இப்படி பாக்குறீங்கக்கா? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்புறம் இவன் என்னை விட்டுட்டு வேற எங்கேயும் போகலையே. இங்கதானே இருப்பான். ராத்திரி பகல் என் முன்னாடியே இருப்பான். எனக்கு வேற என்ன வேணும்? ஆனா அக்கா, எனக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நான் ஒரே ஒரு தடவை உங்களோட ஆரியாவை தூக்கி அணைச்சுக்கலாமா? பிரீத்தி, எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசுற? இந்த குழந்தைய நீ தூக்கி கொஞ்சறதுக்கு யார்கிட்டயும் பெர்மிஷன் கேட்கணுமா என்ன? ஒரு தடவை என்ன, திரும்ப திரும்ப, இன்ஃபேக்ட் எப்பவுமே இவனை உன் நெஞ்சோட நீ அணைச்சு வச்சுக்கலாம். இவன் மேல நிறைய பாசம் காட்டலாம். ஆர்யா, உனக்கும் பிரதீப்புக்கும் தான் எப்பவும் சொந்தம். குழந்தைய பெத்துக்கிற அம்மா தன்னோட குழந்தைய எப்பவும் நேசிக்கதான் செய்வா. ஆனா என்னோட ஆர்யாவுக்கு உன்னை விட ஒரு நல்ல அம்மா கிடைக்க மாட்டா. குழந்தைய பெரியறோங்கிற துடிப்பு, அந்த துடிப்பை நான் உன் கண்ணுல பார்த்தேன் பிரீத்தி. நான் ஆர்யாவை தொலைச்சப்ப நீங்க எல்லாரும் என் கண்ணுல பார்த்த அதே துடிப்பு. சொல்ல போனா எல்லா குழந்தைங்களும் இங்கதான் இருக்க போறாங்க, இந்த வீட்டுலதான் இருக்க போறாங்க. ஆனா அபிஷியலி ஆர்யா உனக்கும் பிரதீப்புக்கும் சொந்தமான பையன். தேங்க்யூக்கா, தேங்க்யூ சோ மச். உண்மையாவே உங்களுக்கு பெரிய மனசுதான். இன்னைக்கு நீங்க செஞ்ச இந்த காரியத்தை வேற எந்த அம்மாவும் செய்ய மாட்டாங்க. பிரதீப் என்கிட்ட எப்பவுமே சொல்வாரு, ஆர்த்தி அண்ணி மாதிரி நல்லவங்க இருக்கவே முடியாதுன்னு. அதனால எனக்கு ரொம்ப கோபம் வரும், பொறாமையும் வந்தது. ஆனா இப்ப ரியலைஸ் பண்ணிட்டேன்க்கா, பிரதீப் சொன்னது ரொம்ப கரெக்டுக்கா. ஒரு நல்ல மருமக யாருன்னு நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். நாங்க யாருமே நினைச்சே பார்க்கலக்கா, ராஜேஷா தன்னோட 2வது மனைவி எங்க எல்லாரோட மனசுலயே இடம் பிடிப்பாங்கன்னு. சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் உங்களதான் விரும்புறாங்க. ஆனா நீங்க எங்க எல்லாரோட தப்பையும் உணர வச்சிட்டீங்கக்கா. உங்களோட இந்த மறுமணம் உங்களுக்கும் ராஜேஷா தனுக்கும் மட்டும் இல்ல, இந்த குடும்பத்துக்கே புது வாழ்க்கையை கொடுத்திருக்கு. தெரியலக்கா, உங்களோட இந்த கருணைக்கு நானும் பிரதீப்பும் என்ன பரிகாரம் பண்ண போறோமோ. நான் உன் மேலயும் இந்த குடும்பத்து மேலயும் எந்த கருணையும் காட்டல. நான் உங்களை சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைக்க காரணம், நீங்க எல்லாரும் எனக்கு நிறைய சந்தோஷத்தை கொடுத்திருக்கீங்க.
விரும்புறேன். உளறத நிறுத்து. உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கு ரிஷிதா? எவ்வளவு தடவை சொல்லிருக்கேன் என் புருஷன் கிட்ட வராதுன்னு. ஆனா உனக்கு புரியவே இல்லையா? நீ பொண்ணுங்கிற எனத்துக்கே கலங்கும். நீ கலங்கும். ஆர்த்தி சொன்னது உண்மைதான். நீ பெண் இனத்துக்கே ஒரு கலங்கொட்டி. ராஜேஷ் எனக்கு மட்டும்தான் ஆர்த்தி. எனக்கு மட்டும்தான். அவரு உனக்கு இல்ல. நீ என்கிட்ட இருந்து எல்லாத்தையுமே பறிச்சுட்ட. இப்ப எனக்குன்னு யாருமே இல்ல. எனக்குன்னு சொல்லிக்க யாருமே இல்ல. ராஜேஷ் முன்னாடி நீ என்ன ரொம்ப அசிங்கப்படுத்திட்ட. என்கிட்ட இருந்து என் அப்பா அம்மா என் வீட்டையும் பறிச்சுட்ட. நான் உனக்கு என்னைக்குமே மன்னிக்கவே மாட்டேன் ஆர்த்தி. நான் உன்னை அழிக்காம விட மாட்டேன். நீ என் வாழ்க்கையை நாசமாக்குனதுக்கு நான் திரும்பவும் உன்கிட்ட வருவேன். புயலா திரும்ப வருவேன். கண்டிப்பா வருவேன். உன்கிட்ட இருந்து எல்லாத்தையுமே பறிச்சுடுவேன். உன்னை வாழவே விட மாட்டேன். உன் வாழ்க்கையை நாசமாக்கிடுவேன் ஆர்த்தி. உன்னை வாழ விட மாட்டேன்.